சகல செல்வங்களும் பெற்று மகாலட்சுமி அருளும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருளும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கப் பெறுக. மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாள் என்று இப்போது நாம் பார்க்கலாம். விஷ்ணு காமதேனுவை படைக்க எண்ணினார். ஒரு முறை பசுவை வரவழைத்து அதை காமதேனுவாக மாற்ற எண்ணி அனைத்து தேவர்களையும் அழைத்து அதன் உடலில் சென்று அமருமாறு கூறினார். அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் இணங்கி அனைத்து தேவர்களும் பசுவின் உடலில் சென்று அமர்ந்தனர். தாமதமாக வந்த லட்சுமி தேவிக்கு பசுவின் உடலில் இடம் கிடைக்கவில்லை. அதனால் பசுவின் உடலில் தான் அமர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டதால் காலியாக இருந்த அதன் ஆசன வாயில் சென்று அமர்ந்து கொண்டாள் மகாலட்சுமி. அந்த பசு காமதேவனாக மாறியது. அந்த பசு மூத்திரம் பெய்யும் போது லட்சுமியின் தேவியின் உடலை தழுவிக்கொண்டே